வெல்கம் டு எடுஸ்பிரிண்ட் அகாடமி. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் சில டாபிக் போயமோட டாப்பிக்கில் ஆத்தரோட இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் நம்ம போயமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆத்தர் வந்து ரொம்ப முக்கியமாக இருப்பார். அவர் பேர் தான் என்ன? ருடியார்ட் கிப்ளிங். ஓகேவா? த சீக்ரெட் ஆஃப் மிஷன் அப்படின்ற போயம் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ ருடியார்ட் கிப்ளிங். ஓகேவா? ஸோ இந்த ருடியார்ட் கிப்ளிங் தான் நம்ம ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அந்த ஆத்தருடைய இன்ட்ரடக்ஷன்ல தான் உங்களுக்கு நிறைய வந்து டேட்டாஸ் நிறைய இருக்கும். அதோட இல்லாமல் இயர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது அந்த அதில் தான். அப்போ இயர் கொஸ்டினாக கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா எதுலேருந்து கேட்கலாம்? ருடியார்ட் கிப்ளிங்லேருந்து உங்களுக்கு அந்த இயர் கொஸ்டின் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ எந்தெந்த இயர் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், எப்போ அவர் பிறந்தார்? ஓகேவா? ஸோ பார்ன் எங்க பிறந்தாரு? பாம்பேல பிறந்தாரு. ஓகேவா? எந்த இயர்ல பிறந்திருப்பாரு? 1865ல பிறந்திருப்பாரு. எந்த டேட்ல பிறந்திருப்பாரு? டிசம்பர் 30ல பிறந்திருப்பாரு. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் டேட்டா. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் டேட்டா என்னவா இருக்கும் அப்படின்னா, அவர் இந்தியாவுக்கு எப்போ ரிட்டர்ன் ஆனார்? ரிட்டர்ன்டு டு இந்தியா. ஓகேவா? இந்தியாவுக்கு எப்போ ரிட்டர்ன் ஆனாரு? 1882ல ரிட்டர்ன் ஆனார். ஓகேவா? நெக்ஸ்ட் அவர் த ஜங்கிள் புக் அப்படின்ற புக் எழுதியிருப்பார். ஸோ நிறைய பேர் அந்த படமே பார்த்துருப்பீங்க, ஜங்கிள் புக். ஸோ ஜங்கிள் புக்குன்றது தான் இவருடைய ஃபேமஸான புக்கு. அது எப்போ எழுதியிருப்பாரு? 1894ல எழுதியிருப்பார். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இவருக்கு ஒரு நோபல் பிரைஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நோபல் பிரைஸ் இன் லிட்ரேச்சர். நோபல் பிரைஸ் இன் லிட்ரேச்சர். ஓகேவா? எப்போ கொடுத்துருப்பாங்கன்னா 1907ல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் எப்போ இறந்திருப்பார்? இட் டைட் 1936. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் டேட் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ இதுல இது இல்லாம வேற என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னா, இஸ் எஜுகேட்டட். எங்க எஜுகேட் ஆயிருப்பாரு அப்படின்னா, இங்கிலாந்துல போய் தான் இவர் கல்வி அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பாம்பேல பிறகுறாரு. பாம்பேல பிறந்து ரிட்டர்ன் டு இந்தியா, மறுபடியும் எஜுகேட் படிக்கிறதுக்காக எங்க போறாரு? இங்கிலாந்து போறாரு. மறுபடியும் இந்தியாவுக்கு எப்போ ரிட்டர்ன் ஆகிறாரு? 1882 ரிட்டர்ன் ஆகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிட்டு எங்க செட்டில் ஆவார் அப்படின்னா, வெர்மாண்ட் அப்படின்ற இடத்துல செட்டில் ஆவார். ஓகேவா? ஸோ அந்த வெர்மாண்ட் பிளேஸ் எல்லாம் எதை எழுதியிருப்பார் அப்படின்னா, இந்த ஜங்கிள் புக் அப்படின்னு எழுதியிருப்பார். எப்போ? 1894. 1907ல இவருக்கு என்ன கொடுப்பாங்க? நோபல் பிரைஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. 1936ல இவர் இறந்தார். ஓகேவா? ஸோ இதுதான் ருடியார்ட் கிப்ளிங்கோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸா இருக்கு. ஓகேவா? இந்த சீக்ரெட் ஆஃப் மிஷன் அப்படின்றது அவர் எழுதின போயமா இருக்கும் இல்லையா? அப்ப இந்த சீக்ரெட் ஆஃப் மிஷன்ல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆக்சுவலா அந்த போயட்டிக் லைன்ஸ்ல இருந்து பிகராஸ்பீஸ் கேட்பாங்க. பிகராஸ்பீஸ் நம்ம தனியாவே பார்ப்போம். ஓகேவா? ஸோ அது இல்லாம இந்த போயட்டிக் லைன்ஸ்ல இருந்து கேட்கலாம்னா எந்தெந்த பாயிண்ட்ல கேட்கலாம் அப்படின்னா, மிஷின்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு, மிஷின்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம். டேக்கன் ஃப்ரம் எங்க இருந்து எடுத்திருப்பாங்க? ஓர் ஓர்பெட் அண்ட் மைன்ஸ். ஓர்பெட் அண்ட் மைன்ஸ்ல இருந்து மிஷின்ஸை எடுத்துப்பாங்க. ஸோ எங்க வந்து அதை மெல்ட் பண்ணுவாங்க? மெல்டிங் ப்ராசஸ் அப்படின்றது எங்க நடக்கும் அப்படின்னா, ஃபர்னேஸ் அண்ட் பிட்ஸ். ஓகேவா? அதுல போட்டு தான் என்ன பண்ணுவாங்க? மிஷின்ஸ்க்கு தேவையான உலோகங்களை உருக்குவாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? வாட் மிஷின்ஸ் ஆஸ்க் ஃபார்? வாட் மிஷின்ஸ் ஆஸ்க் ஃபார்? எதெல்லாம் மிஷின்ஸ் கேட்கும் அப்படின்னா, they ask for water, coal and oil. ஓகேவா? ஸோ ஒரு மிஷின் ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதை கூல் பண்றதுக்கு கூலண்ட் அப்படிங்கிறது தேவை. அது வாட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு கோல் அப்படின்றது தேவை. நெக்ஸ்ட் ஆயில் அப்படின்றது, ஸோ அதுக்கு ஃப்ரிக்ஷனல் எஃபர்ட் கம்மி பண்றதுக்காக என்ன பண்ணும்? ஆயில் அப்படின்றது தேவைப்படும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே அது பண்ணக்கூடிய விஷயம், கேட்கக்கூடிய விஷயம். நெக்ஸ்ட், வாட் மிஷின்ஸ் நெவர் டு? வாட் மிஷின்ஸ் நெவர் டு? எது மிஷின்ஸ் பண்ணவே பண்ணாது அப்படின்னா, லை, பொய் சொல்லாது. மிஷின்ஸ் நெவர் லை. ஓகேவா? சோ மிஷின்ஸ்ல இருந்து வரக்கூடிய புகை எதை மறைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க? மிஷின்ஸ் ஸ்மோக் ஹைட் வாட்? சோ மிஷின்ஸோட ஸ்மோக் எதை ஹைட் பண்ணும் அப்படின்னா, ஹெவனை ஹைட் பண்ணும்.
ஓகேவா? சொர்க்கத்தை பார்த்து சொர்க்கன்ற வேர்டு மூலமா எதை சொல்லுவாங்க? ஸ்கை அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன? we are nothing we are nothing more than dash of your brain அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? we are nothing more than children of your brain. ஸோ மூளையிலேருந்து உருவான குழந்தைகள் தான் நாங்கள் அப்படின்றத அந்த மிஷின் சொல்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னவா இருக்கும்? போயட்டிக் லைன்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும். ஓகேவா?